Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நருட்டோ சீரிஸ்ல நிறைய வில்லேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு வில்லேஜுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காகேஸ் இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம லீஃப் வில்லேஜ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இருசன்சர் டோபி ஒரோச்சிமாரு கையில இறந்து போயிருப்பாரு. நம்ம காரா அகட்சுகியால கேப்சர் பண்ணப்பட்டு ஆல்மோஸ்ட் இறந்து போயிட்டு அதன் பிறகு தான் உயிரோட வந்திருப்பான். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு காகேஸோட டெத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமுத்தி ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல இருக்கக்கூடிய காகேஸ்ல உங்களுக்கு எந்த காகே பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி ஓகே ரைட் கைஸ், இப்போ வர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மால்டோ பை சேனல், நான் தான் உங்க மால்டோ பை. இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது ராசா. நான் இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டாப் 10 தான் போட்டிருக்கேன். பிகாஸ் நிறைய காகேஸோட டெத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ராசா பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்காரு. இவர் யாருன்னா நம்ம காரா இருக்கான்ல, காராவோட அப்பா 4th கசகேகாவா இருந்திருப்பாரு. நிறைய பேருக்கு இவரை சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் நம்ம காரா ஈவில மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர் தான். இவர் எப்படி இறந்து போயிருப்பாருன்னா நம்ம ஒரோச்சிமாரு இருக்கான்ல, ஒரோச்சிமாரோட கையில் தான் இவர் இறந்து போயிருப்பாரு. ஜூனியர் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ராசாவும் ஒரோச்சிமாரும் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. பட் நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா ராசாவை போட்டு தள்ளிட்டு அவருடைய காஸ்டியூம் எடுத்து இவன் போட்டுப்பான். அது எதுக்குன்னா பார்க்குற எல்லாருமே நம்ம ஒரோச்சிமாரு தான் ராசா அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரு ராசாவை போட்டு தள்ளியிருப்பான். இந்த லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்கிறது அஷிராமா செஞ்சு. நம்ம லீஃப் வில்லேஜோட ஃபர்ஸ்ட் ஒக்காகவா அஷிராமா செஞ்சு தான் இருந்திருப்பாரு. பட் அஷிராமா செஞ்சு எப்படி இறந்து போனாரு அப்படின்றத இப்போ வரைக்குமே அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம அஷிராமா செஞ்சு இந்த மாதிரி தான் இறந்து போனாரு அப்படின்றதுக்கு பல விதமான தியரிஸ் இருக்கு. அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதில் முக்கியமான தியரி என்னன்னா நம்ம டோபிராமா இருக்காருல்ல, டோபிராமா தான் அஷிராமா செஞ்சுவை கில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தியரி இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நானுமே இதை நம்பல. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஷிராமா செஞ்சுவுக்கு வயசாகி இயற்கை மரணம் எழுதினார் அப்படின்ற மாதிரியுமே ஒரு தியரி இருக்கு. பட் நம்ம அஷிராமாவோட டெத் அந்த அளவுக்கு தெளிவாக அந்த இடத்துலையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இவரை 9th பிளேஸ்ல போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸ்ல இருக்கிறது தேர்ட் கசகாகே. சாண்ட் வில்லேஜில் இருந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் காகேனா அது இவர் தான். நம்ம காரா எப்படி சாண்ட் யூஸ் பண்ணுறான் அது மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா அயன் சாண்ட் யூஸ் பண்ணுவார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த நம்ம சசோரி பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு அவரை பப்பட்டா மாற்றிருப்பான். நம்ம சசோரி பவர்ஃபுல் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் அவனை விட இவர் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவனுடைய கையில் இவர் எப்படி இறந்து போனார் அப்படின்றது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. பட் நம்ம சசோரி சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பப்பட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி, அதை வச்சு சண்டை போகிறது எப்படி அப்படின்றத கற்றுக்கிட்டு அதில் மாஸ்டர் ஆகிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் சாண்ட் வில்லேஜ் விட்டு வந்து அகட்சுகி டீம்ல ஒரு மெம்பரா சேர்ந்திருப்பான். அந்த டைம்ல நம்ம சசோரி யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பப்பட்னா அது இந்த தேர்ட் கசகேகாவோட பப்பட்டு தான். ஸோ நம்ம சசோரி இவரை போட்டு தள்ளி இவரை பார்த்தீங்கன்னா ஒரு பப்பட்டா மாற்றி யூஸ் பண்ணி கொண்டு இருப்பான். இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்கிறது 4th மிசுகாகே யாகுரா. மிஸ்டி வில்லேஜோட 4th மிசுகாகவா இருந்தவர் தான் நம்ம யாகுரா. பட் இவர் மிசுகாகவா இருந்த அந்த ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஞ்சுரிக்கி. பட் இவர் மிசுகாகவா இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இறப்புகள் மிஸ்டி வில்லேஜில் நடந்திருக்கும். பட் அதுக்கெல்லாம் காரணம் இவர் கிடையாது, நம்ம ஒபிட்டோ தான் அது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரு. அதாவது நம்ம ஒபிட்டோ யாகுராவை இவருடைய கெஞ்சுட்சுல லாக் பண்ணி அவனுடைய ஃபுல் கண்ட்ரோலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால தான் வச்சுன்னு இருப்பாரு. நம்ம யாகுரா எப்படி இறந்து போனாரு அப்படின்றதையுமே அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம ஒபிட்டோ ரொம்ப காலங்களாக யாகுராவை அவருடைய கெஞ்சுட்சுல வைத்து கொண்டு இருந்தார் இல்லையா. ஸோ அது மூலமா அஃபெக்ட் ஆகி இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம யாகுராவோட உடம்புக்குள்ள இருந்து அந்த பீஸ்ட்டை வெளியே எடுத்திருப்பாங்கல்ல, அது மூலமா நம்ம யாகுரா இறந்து போயிருக்கலாம். இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்கிறது கெங்கட்சு. இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டி வில்லேஜோட 2nd மிசுகாகவா இருந்திருப்பாரு. இவரை நீங்க 4th கிரேட் நிஞ்சா வரப்போ பார்த்துருக்கலாம். ரீஅனிமேஷன் மூலமா ரிட்டர்ன் வந்திருப்பாரு. இவருமே ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான காகே தான். பட் இவர் எப்படி இறந்து போயிருப்பாருன்னா நம்ம மூ இருக்காருல்ல, மூவுக்கும் இவருக்கும் ஒரு வாட்டி ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்ல தான் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சண்டை போட்டு 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. ரொம்ப காலங்களாக இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டு தான் இருக்கும். பட் கடைசியாக இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது தான் 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிறது காரா. காரா எங்கடா இறந்து போனால் உயிரோட தான்டா இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. பட் நம்ம காரா பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டு அதன் பிறகு தான் உயிரோட வந்திருப்பாரு. அகட்சுகி டீம்ல இருந்து நம்ம டெய்டரா காராவை கேப்சர் பண்ணி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காராவுக்கும் டெய்டராவுக்கும் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். பட் ஆனால் அந்த ஃபைட்டில் வின் பண்ணது யாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம டெய்டரா தான் பார்த்தீங்கன்னா காராவை டிஃபீட் பண்ணி காராவை அகட்சுகி டீம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்ம காராக்குள்ள இருந்த அந்த பீஸ்ட்டை வெளியே எடுத்துருவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம காரா இறந்து போயிடுவாரு. அந்த இடத்துல தான் நம்ம சிவப்படியுமே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய உயிரை கொடுத்து நம்ம காராவை காப்பாற்றுவாங்க. காராவை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலயே நம்ம சிவப்பாட்டி இறந்து போயிடுவாங்க.
இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது இருசன் சருட்டோபி. நம்ம லீஃப் வில்லேஜோட தேர்ட் ஹோக்காகே தான் இருசன் சருட்டோபி. இவருமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரோட கையில தான் இறந்து போயிருப்பாரு. லீஃப் வில்லேஜ்ல ஜூனியர் எக்ஸாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த எக்ஸாமோட கடைசி ஃபைட்ல தான் நம்ம இருசன் சருட்டோபிக்கும் ஒரோச்சிமாருக்கும் ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட் அப்ப தான் நம்ம ஒரோச்சிமாரு ஆல்ரெடி இறந்து போன 2 ஹோக்காகேஸ், அதாவது நம்ம டோபிராமா செஞ்சு மற்றும் அஷிராமா செஞ்சு 2 பேருமே வர வச்சு இருசனுக்கு எதிராக சண்டை போட வச்சிருப்பாரு. என்னதான் அவங்க 2 பேரும் நம்ம இருசன் சருட்டோபி சமாளிச்சாலுமே நம்ம ஒரோச்சிமாரோட அடுத்த அட்டாக்க பாத்தீங்கன்னா இவரால ஸ்டாப் பண்ண முடியல. சோ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம இருசன் சருட்டோபி ஷினிகாமி யூஸ் பண்ணி டோபிராமா மற்றும் அஷிராமா இவங்க 2 பேருமே சீல் பண்ணாரு இல்லையா, அது கூடவே சேர்த்து ஒரோச்சிமாரை சீல் பண்ணலாம் நினைப்பாரு. பட் சீல் பண்ண முடியாது. ஐ மீன் ஃபுல்லா சீல் பண்ண முடியாது. ஒரோச்சிமாரோட கையை மட்டும் தான் சீல் பண்ண முடியும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஒரோச்சிமாருமே அந்த குசானாகி சோட யூஸ் பண்ணுவான். சோ அப்படிதான் பாத்தீங்கன்னா இருசன் சருட்டோபி இறந்து போவாரு. இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது டோபிராமா செஞ்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஜுட்ஸோட ஓனர் நம்ம டோபிராமா செஞ்சு தான். லீஃப் வில்லேஜுக்கு ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறதுல இவருமே ஒருத்தரா இருப்பாரு. நம்ம டோபிராமா செஞ்சு அப்ப இறந்து போயிருப்பாருன்னா ஒரு வார் டைம்ல தான் இறந்து போயிருப்பாரு. அந்த வார் டைம்ல நம்ம டோபிராமாவோட டீம் மட்டும் தனியா மாட்டிப்பாங்க. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்னா இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் எனிமிஸை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் தான் மிச்சம் இருக்கிற எல்லாருமே தப்பிக்க முடியும். அப்ப நம்ம டோபிராமா அவருடைய டீம்ல இருக்கக்கூடிய பசங்களை பார்த்து கேட்கிறாரு, யாருப்பா எனிமிஸை டைவர்ட் பண்ண போறது அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம இருசன் சருட்டோபி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளா கை தூக்குறாரு. அதே டீம்ல தான் நம்ம டான்ஸோவும் இருப்பான். பட் டான்ஸோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பான், போலாமா வேணாவா, கையை தூக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். பட் இருசன் சருட்டோபி பார்த்தீங்கன்னா சடனாக கையை தூக்கிட்டு இதை பார்த்து நம்ம டோபிராமா என்ன பண்றாருன்னா, தம்பி நீலாம் பார்த்தாவல இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன், பட் இன்னிலிருந்து நீ தான் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜோட தேர்ட் ஹோக்காகே அப்படின்னு சொல்லிட்டு இருசன் சருட்டோபியை தேர்ட் ஹோக்காகேவா மாத்துறாரு. இதன் பிறகு தான் நம்ம டோபிராமா எனிமிஸை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். யாருக்குன்னா நம்ம டோபிராமாவுக்கும் கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் அவங்க டீம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கும். ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் பயங்கர பவர்ஃபுல். இதில் அவங்க டீம் வேறு சேர்ந்துச்சுன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக மாறி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் டோபிராமாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டையில் நம்ம டோபிராமா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது தி காப்பி நிஞ்சா ககாஷி. ககாஷி இந்த லிஸ்ட்ல போடலாமான்னு தெரியல. பிகாஸ் ககாஷி பாத்தீங்கன்னா ஒகாகே ஆகிறதுக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டு அதன் பிறகு உயிரோட வந்திருப்பாரு. பட் ஆனா ஒரு சில வருடங்கள் கழித்து நம்ம ககாஷி பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜோட 6th ஒகாகேவா மாறி இருப்பாரு. சரி ஓகே சொல்லுவோம், நம்ம ககாஷி எப்படி இறந்து போயிருப்பாருன்னா பெயின் அசால்ட் நடக்கும் பாத்தீங்களா, அப்பதான் நம்ம ககாஷி இறந்து போயிருப்பாரு. லீஃப் வில்லேஜுக்குள்ள நம்ம பெயின் வந்து அட்டாக் பண்ணும்போது ககாஷிக்கும் பெயினுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும். அந்த ஃபைட் அப்ப நம்ம ககாஷியால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பெயினுக்கு டஃப் கொடுத்திருப்பாரு. பட் பெயின் பாத்தீங்கன்னா ககாஷியை டிஃபீட் பண்ணிடுவாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ககாஷி கிட்ட இருந்த எல்லா சாக்ராவுமே காலியாகி அவர் பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. அப்பதான் நம்ம ககாஷியும் அவருடைய அப்பாவும் மீட் பண்ணி பேசிப்பாங்க. அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பட் அதன் பிறகு நம்ம நருட்டோ பெயினை டிஃபீட் பண்ணிருப்பான். டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாம பெயினை ரீபர்த் போட்டு இறந்து போன எல்லாருமே ரிட்டர்ன் கொண்டு வரும்போது நம்ம ககாஷியுமே ரிட்டர்ன் வந்திருப்பாரு. ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது நம்ம ககாஷியுமே இறந்து போயிட்டு அதன் பிறகு தான் உயிரோட வந்திருப்பாரு. Congratulations on becoming the 6th Hokage, Kakashi. இந்த லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்கிறது நம்ம லீஃப் வில்லேஜோட 4th ஹோக்காகேவான மினோட்டோ நமிகாசே. இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லேயே இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் எப்போ இறந்து போயிருப்பாருன்னா நம்ம லீஃப் வில்லேஜில் குராமா அட்டாக் நடக்கும் பார்த்தீங்களா, அப்பதான் நம்ம மினோட்டோ இறந்து போயிருப்பாரு. இந்த குராமா அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம ஒபிட்டோ இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் இந்த அட்டாக் ஆரம்பிச்சிருப்பாரு. குராமா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த லீஃப் வில்லேஜுமே தரமாட்டமாகிட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் கில் பண்ணிருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் பார்க்குற நம்ம மினோட்டோ என்ன பண்றாருன்னா, இந்த குராமாவை எப்படியாச்சும் சீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாரு. இந்த நேரத்தில் தானே நம்ம நருட்டோவுமே பிறந்திருப்பான். இதை பார்த்து நம்ம மினோட்டோ என்ன பிளான் பண்றாருன்னா, குராமாவை நருட்டோவுக்குள்ள சீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போறாரு. பட் மொத்த பீஸ்டையுமே நம்ம நருட்டோவுக்குள்ள சீல் பண்ணா பையன் தாங்க மாட்டான் இல்லையா, பிகாஸ் அப்பதான் அவன் சின்ன பையன். ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, பாதி பீஸ்ட் அவருடைய உடம்புக்குள்ளேயும் மீதி பாதி பீஸ்ட்டை நம்ம நருட்டோக்குள்ளேயும் சீல் பண்றாரு. இதை நம்ம மினோட்டோ ஷினிகாமி யூஸ் பண்ணி தான் பண்ணுவாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம மினோட்டோ அந்த இடத்துலயே இறந்து போயிடுவாரு. ஸோ யா கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டில் உங்களுக்கு யாரோட டெத் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சோ அவங்களுடைய நேம் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரி ஓகே ரைட் கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களையும் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள்கிட்ட பை போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.